புண்ணியமே என்கின்ற காரணத்தினால் அப்படி இன்று தலைப்பில்லாமல் பேசவும் கூடாது, ஒரு வாழ்க்கையில் தத்துவம் இல்லாமல் வாழவும் கூடாது. அதற்கு இன்று நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே என்கின்ற அடிப்படை தேவையான உணவையும் அதுக்கேற்ற ஒளியையும் அதுக்கேற்ற தன்மையும் அதுக்கேற்ற நிறமும் அதுக்கேற்ற சுவாசத்தையும் கரெக்டா கொடுத்துக்கணும். எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு கரெக்டா செய்யக்கூடியது இறைவனுடைய வேலை. அப்படி இந்த இடத்திலே என்ன பண்றான், எப்படியா இருந்தாலும் இந்த வன்தொண்டனை நாம் பக்கம் ஆக்கிக்கணும்னு நினைத்து குற்றமே இல்லாத ஒருவன் குற்றவாளி கூண்டில் ஏற போறாங்க. யாரு? குற்றம் இல்லாதவன் அவன் ஏற போறான் குண்டுல. யாருக்காக? தன் நண்பனுக்காக. தன் நண்பன் வேண்டும் முடிவு பண்ணிட்டான், உன் தமிழ் எனக்கு வேணும், அதனால என்ன பண்றான், நானும் குற்றவாளி குண்டுல ஏற போறேன். அதுக்கு என்ன சொல்றா, உன்னுடைய ஊரில் நியாயம் இல்லைன்னு சொல்லார்ல, நியாயம் என் ஊரில் கிடைக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய வழக்காடு மன்றத்திலே உன்னை நான் ஏற்றி நீதி விசாரிக்க செய்து அதன் பொருட்டு என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆவணத்தை ஒப்படைப்பேன். இப்ப நேரா வந்தான், திருவெண்ணூருக்கு கையை பிடித்தான், அழைத்து கொண்டு வர. இப்ப சொன்னாரு சுந்தரன், யோ நீ பார்த்தா வயசான மாதிரி இருக்கிற, உன் குடி பார்த்தா 18 வயசு குடி மாதிரி இருக்குது, இவருக்கு 16 வயசு, உன் வயசுதான் அதிகமான மாதிரி இருக்குது, ஆனா உன் குடி ஆனா அப்படியாப்பட்ட பிடியாக இருக்கிறது. என்ன புடி போல? உடும்பு புடி போல. இப்ப திருப்பெருந்துறை கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் உடும்பு, ஒரு பக்கம் முதலை, ஒரு பக்கம் குரங்கு, ஒரு பக்கம்